வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. வாழ்க மகிழ்வுடன். உங்களுடைய காமெண்ட்ஸ், நீங்க கேட்ட கேள்விகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் விடையளிக்கிறேன். சார், நான் குரூப் 2 பிரிலிம்ஸ் 145 எடுத்திருக்கேன். பிசி மேல். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஆவரேஜா தான் இருக்கும். நான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? நீங்க 145 பண்ணிருக்கீங்க, நல்ல ஸ்கோரு. உங்களுக்கு பிரிலிம்ஸ் கிளியர் ஆகும். நீங்க ஹேண்ட் ரைட்டிங் ஆவரேஜா இருந்தா பிரச்சனை கிடையாது. எலிஜிபிளா இருக்கணும், படிக்கிறவங்களுக்கு புரியணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அது ரொம்ப நீங்க கேலிகிராஃபிஸ் மாதிரி ரொம்ப அப்படியே முத்து முத்தா எழுதணும்னு அவசியம் கிடையாது. எழுதுறது நார்மலா புரியணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காம புரியுற மாதிரி இருந்ததுன்னா போதும். அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ரொம்ப மோசமா இருந்தா கூட எதுவுமே பாசிபிள். எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கம். அதனால கண்டிப்பாக நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈவன் ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வினோத்குமார். அடுத்து இளங்கோ மாலவன். சார், ஐ கேட் 143 பிசி பிகாம் டிகிரி இருக்கிறதுனால கண்டிப்பா வரும் பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா வரும். கீர்த்தி ராஜா கேட்கிறாங்க, குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகுமா? ஸோ கண்டிப்பா வெளியாகும். ஒரு கேஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? அது ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கேஸ்க்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லாது அப்படின்னு நினைக்கிறேன். அன்லஸ் அந்த கேட்ல ரொம்ப இப்போ ஹியரிங் வருதுன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக்ல, இந்த வீக்ல, சரிங்களா? ஸோ அதனால அதுல ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாசத்துல வெகு விரைவில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குரூப் 1 மெயின்ஸோட ரிசல்ட்ஸ். நீங்க ப்ரிப்பேர் பண்ற இன்டர்வியூ, கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பாருங்க. நீங்க என்ன உங்க சப்ஜெக்ட் ஆஃப் கிராஜுவேஷனை பாருங்க. இப்போதைக்கு 132 மேல் எஸ்சி கேட்டகரி சான்ஸ் இருக்குமா? சான்ஸ் இருக்கு, நிறைய வருவதற்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் வந்தது பாருங்க. மெட்டீரியல் கிடைக்குமா? அந்த கோர்ஸை பாருங்க, கோர்ஸ் டீடைல்ஸ் பாருங்க, அதுல எல்லா டீடைல்ஸ் இருக்கும். 137 MBC மேல் சான்ஸ் இருக்குமா சார் செலக்ஷனுக்கு? 137 MBC மேல் நிறைய சான்ஸ் இருக்கு, படிங்க. அல்லது ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க. ஜூலைல ரிசல்ட் இல்லை, ஆக்சுவலா அவங்க ஜூன்ல தான் ரிசல்ட்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. இப்பவே ரிசல்ட்ஸ் இந்த மாசமே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கரெக்டா போட்டாங்க அப்படின்னாலும் சேர்மன் ரிட்டையர் ஆயிட்டு புதுசா இப்போதைக்கு இன்சார்ஜ் சேர்மன் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாசமே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வரலைன்னா தான் உங்களுக்கு ஜூலை மாசம், இந்த மாசமே வரலாம். குரூப் 4க்கு முன்னாடியே வருவதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் உண்டு. 140 பிசி ஃபீமேல் நோ PSTM படிங்கம்மா, கன்ஃபார்மா வருமா? படிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வருமா தானே சொன்னேன் நான். இப்போ உமன் MPC PSTM 126, சரிங்களா? கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. PSTM 126 வருது. அதனால இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருங்க. கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்த பின்னாடியும் படிச்சு நீங்க டாப்பர் ஆகலாம். நான் மெயின்ஸுக்கு படிக்கலாமா? ஒவ்வொரு மெசேஜா அனுப்பிச்சிருக்காங்களா மணிமேகலை எனக்கு. சார், SC உமன் PSTM 120 PSTM இருக்கு. SC உமன் நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு, நிறைய பாசிபிலிட்டி உண்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 70-80% உண்டு. பிசி மேல் நான் PSTM 143 கண்டிப்பா வருங்க, படிங்க. SC PSTM கட் ஆஃப் சொல்லுங்க, கட் ஆஃப் எல்லாம் போறங்க, பாத்துக்கங்க. உங்களோட ஸ்கோர் என்னன்னு சொல்லுங்க முதல். சார், குரூப் 2ல ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு பிகாம் டிகிரிக்கு தனியா கட் ஆஃப். ஆமா, தனியா கட் ஆஃப்னு கிடையாது. உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். உங்களுக்கு மட்டும்தான், அவங்கள மட்டும்தான் எடுக்க வேண்டி வரும், சரிங்களா? ஸோ அப்ப அந்த அளவுக்கு பிகாம் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லாத போது ஸோ ஒரு இதை பார்த்துக்கங்களேன். ஒரு BSc மேத்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு BSc மேத்ஸுக்கும் ஒரு பிகாம் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அந்த பிகாம் BSc மேத்ஸை விட கம்மி மதிப்பெண் எடுத்தா கூட அவருக்கு மெயின்ஸ் வரலாம். BSc மேத்ஸுக்கு மெயின்ஸ் வராம போகலாம். ஏன் அப்படின்னா, நீங்க பிகாம், அதனால உங்களுக்குன்னு அந்த இருக்கிற போஸ்ட்ல பிகாம், அந்த BA, இந்த கோஆபரேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கிறவங்களை மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ அதனால உங்க கட் ஆஃப் மற்ற கட் ஆஃபோட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு BSc பிசிக்ஸ் BSc மேத்ஸ் கூட கம்மியாக வரும். புரிஞ்சுதா? குரூப் 2 மெயின்ஸ் புக் இருக்கா? ஸோ மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு, பேட்ச் பாருங்க.
அப்டேட் ஆயிட்டு இருக்கு. தனியாகவும் புக் வந்து ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி பாருங்க, ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி சில புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவோம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எனி டைம் வரலாங்க, எனி டைம் வரலாம். 140 கொஸ்டின்ஸ் பிசி ஹியூமன் வரும், படிங்க மெயின்ஸுக்கு. சார் புக்லெட் நம்பர்ல 9க்கு 9க்கு பதில் 4ல ஒரு ரவுண்டு போட்டேன். தென் பார்த்து 9 ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டேன். நெகட்டிவ் மார்க் இருக்கா, எவ்வளவு மிஸ் ஆகும்? ஒன்றும் இல்லை, ஒரு 2 மார்க் இருப்பாங்க, அவ்வளோதான். நீங்க எந்த புக்லெட் அப்படின்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ரகுவரன், அதை நீங்க பாருங்க. இது வந்து ஒரு டெஸ்கிரிப்டிவ் QPSC TNPSCல வந்து எப்படி விரிவாக விடையளிக்கிறதுல கிரிட்டிக்கலி எவாலுவேட், எக்ஸாமின், அனலைஸ், எலுசிடேட், எலாபரேட், கான்ட்ராஸ்ட், கம்பேர், இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பிளேட் பண்ணி எரேஸ் பண்ணிட்டு ஷேட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, இன்வாலிட் ஆகுமான்ட்டு. பின்னாடி அந்த இதெல்லாம் அந்த ஓட்ட விழுகிற அளவுக்கு பண்ணீங்களா, எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. லேசா பண்ணீங்கன்னா வராது, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே. ஃப்ரீயா யூடியூப் கிளாஸ் எடுங்க சார், we are from rural areas. ஓகே, ஸோ மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. நீங்க இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க 98404. உங்களுக்கு நான் சார் கிளாஸ் லிங்க்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன், சரிங்களா? 98404333955, எஸ்பெஷலி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க. ஒன் 130 questions with PSTM BC community, நிறைய சான்ஸ் இருக்குங்க, நிறைய சான்ஸ். சார் ASO அதர் தென் ஃபினான்சியல் அதர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எல்லாத்துக்கும் எலிஜிபிளுங்க. எங்கெங்கெல்லாம் பிஎஸ்சி மேத்ஸ் எலிஜிபிளோ, பிஎஸ்சி பிசிக்ஸ் அவங்களுக்குன்னு தனியா எதுவும் கிடையாது, அது எல்லாத்துலயும் நீங்க எலிஜிபிள். இப்போ லா படிச்சவங்களுக்கு தனியா சில போஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் குறையும். பிகாம் படிச்சவங்களுக்கு, எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு, அந்த மாதிரி மற்ற இன்ஜினியரிங் மற்ற டிகிரியில் உள்ளவங்களுக்கு மாதிரிதான். அதனால எல்லா போஸ்ட்டுக்கு எதெல்லாம் ஜென்ரலா டிகிரி எலிஜிபிளோ, அதான் சொல்றேன், பிஎஸ்சி பிசிக்ஸ் எங்கெல்லாம் எலிஜிபிளோ அங்கெல்லாம் நீங்க எலிஜிபிள், அவ்வளவுதான். ஸோ 135 பிசி ஃபீமேலுக்கு இருக்குங்க, படிங்க. ரிசல்ட் வர இப்படி கட் ஆஃப் வீடியோ பார்த்தே டைம் பாஸ் ஆயிரும். கரெக்ட் தான், வரப்போகுதே ரிசல்ட்ஸு. என்ன டேட் ஆஃப் பர்த் இந்து சமய நிலையத்தில தான் கரெக்டா கொடுத்துருக்காங்களே, பாருங்க அந்த டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் நீங்க எலிஜிபிளா அப்படின்னு பாருங்க. பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 138 பிசி நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, படிங்க. பிசி உமன் 125 மெயின்ஸ் போக கொஞ்சம் டவுட் தான், ரிசல்ட் வெயிட் பண்ணுங்க. சில பேருக்கு நான் சொன்னேன் அன்எக்ஸ்பெக்டடா சில பேருக்கு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எஸ்சி ஃபீமேல் 127 நான் PSTM சான்ஸ் இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. 129 நான் PSTM வாய்ப்பு இருக்குங்க, படிங்க. எனக்கு ஏஜ் 22 அப்ளை பண்ணலாமா? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 25 முடிஞ்சிருக்கணுங்க. வேகன்சி ரிவைட் ஆனால கட் ஆஃப் சேஞ்ச் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பர்சனல் ஸ்டெனோ டைபிஸ்டுக்கு தனியா இருக்கும். ஆனா அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்க வந்து ரெண்டுலையுமே ஹையர் இருக்கணும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையும் ஹையர் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டெனோ டைப் இருக்குல்ல, அதுன்னு படிச்சிருக்கணும். வெறுமனே 2 டைபிஸ்ட்ல மட்டும் ஹையர் இருந்தா அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது, சரிங்களா? நான் திரும்ப சொல்லிட்டேன். நான் SCA 120 பிளஸ் மேல் நான் PSTM, SCA ரொம்ப கம்மியா இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்க. 132 MBC ஃபீமேல் பிகாம் இருக்குல்ல, அதனால உங்களை காப்பாற்றும் வரும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு இன்ஜினியரிங் எலிஜிபிளான்னு கேட்கறாங்க. இன்ஜினியரிங் கண்டிப்பா எலிஜிபிள். குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றவங்க, ரொம்ப புவரா இருக்கிறவங்க, எனக்கு கிளாஸஸ் கொஞ்சம் வேணுங்கிறவங்க 9840433955 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. கிளாஸஸ் இது பண்றவங்களுக்கு 98403 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 98403-98093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. 148 மார்க், ஏன்னா நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கீங்க. ஓசியா இருந்தாலும் கிடைக்கும், ஃபீமேல் வேற, கன்ஃபார்மா கிடைக்கும். பாருங்க, நீங்க ரிசல்ட்ஸ் வந்தாலும் நீங்க சொல்லுவீங்க. MBC ஹியூமன் 137 கொஸ்டின்ஸ் படிங்க, வரும். சார் BC மேல் 132 கொஸ்டின்ஸ், பிகாம் வேற இருக்கு, PSTM வேற இருக்கு, நினைச்சு பாருங்க. 132
மேலா இருந்தாலும் கண்டிப்பா வரும் சக்தி சரவணன். சார் பிசி 132 மேல் ஃபீமேல் எனி சார்ட் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் மெயில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, நிறைய வாய்ப்புகள் உண்டு வருவது. சார் எம்பிசி உமன் 133 கேன் ஐ ஹேவ் அ சான்ஸ் ஃபார் மெயின்ஸ் எம்பிசி உமன்? நிறைய சான்ஸ் இருக்குங்க, ரிசல்ட்ஸ் வந்தோட தான் தெரியும். சார் பிசி ஃபீமேல் 132 டைப் ரைட்டிங் போத் ஹையர் சிஓ அதெல்லாம் ஓகே. இது இருக்கா, ஸ்டெனோ படிச்சிருக்கீங்களா, ஷார்ட் ஹேண்ட் அந்த இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். ஸோ இதோட மீதி கண்டினியூஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.